வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய கம்பெனி, ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனி. அவங்க வந்து ஃபிலடெல்ஃபியாவில் இருக்காங்க. ஃபிலடெல்ஃபியா பேஸ்டு கம்பெனி அது. ஃபிலடெல்ஃபியான்றது அமெரிக்காவில் ஒரு ஸ்டேட்டு. இந்த கம்பெனியில் வந்து தோராயமாக 19,000 பேர் வேலை பார்க்குறாங்க. இதோ பாருங்கள், 19,000 பேர் வேலை பார்க்குறாங்க. 2019 கணக்குப்படி மட்டும் 3.4 பில்லியன் அமெரிக்கன் யூரோஸ் வந்து அவங்க வந்து டேர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இந்த ரிசர்ச் ஒன்று பண்ணி பார்த்துருக்காங்க. என்ன ரிசர்ச் அப்படின்னா, இந்த ஓம் சாண்டிங் இருக்குல்ல, இந்த ஓம் சாண்டிங் வந்து ஓம் சாண்டிங் வந்து ஓம் மந்த்ரா, ஓம் சாண்டிங் வந்து சொன்னால் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. பாசிட்டிவிட்டி வந்து ரொம்ப க்ரியேட் ஆகுதுன்னு இவங்க சொல்கிறாங்க. அப்புறமேட்டு அட்டென்ஷன் மனசில் நமக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் வந்து உருவாகுது, விஸ்டம் ஞானம் உருவாகுது, நிம்மதி கிடைக்கிது, திருப்தி கிடைக்கிது, ஒரு நல்ல மற்றவங்களோட அன்பாக பழகுறாங்க, நெகட்டிவாக எந்த ஒரு விஷயமும் அவங்க யோசிக்க மாட்டாங்க, பாசிட்டிவிட்டியாக இருக்காங்க. இந்த ரிசர்ச்சில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவங்களோட மைண்ட் வந்து ரொம்ப அவேர்னஸாக இருக்குது, விழிப்புத்தன்மையாக இருக்குது. ஸ்பிரிச்சுவலாக அவங்க ரொம்ப அவேக்கன் ஆகியிருக்காங்க, விழிப்படைஞ்சிருக்காங்க. பார்த்திங்கன்னா வந்து லோயர் மென்டல் ஸ்டேட்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் இருக்குது பார்த்திங்களா, லோவராக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப மென்டல் ஸ்டேட் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். இந்த சாண்டிங் பண்ண இந்த ஓம் சாண்டிங் பண்ண மெடிடேஷன், இந்த ஓம் மெடிடேஷன் பண்ண மென்டல் ஸ்டேட் வந்து ஹை ஆகுது, ரொம்ப ஹையர் மென்டல் ஸ்டேட் ஆகுது. இது வந்து சமஸ்கிருதத்தில் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, தாமச குணம், ரஜகுணம், சத்வகுணம்னு. அந்த மாதிரி வந்து குணங்களெல்லாம் வந்து இவங்க வந்து எடுத்து சமஸ்கிருதத்தில் சொல்லியிருக்காங்க. அந்த குணங்கள் வந்து அவேர்னஸ் ஹையர் ஸ்டேட்டுன்ற சத்துவ குணத்துக்கு மாறுது, ஹையர் ஸ்டேட்டுன்னு சொல்லக்கூடிய சத்துவ குணத்துக்கு மாறுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி வந்து சாதாரண கம்பெனியில் ரொம்ப 40 நாட்டில் வந்து இந்த கம்பெனி வந்து வேலை செய்து இயங்குது, தொழில் பண்ணுறாங்க. அவங்க வந்து எவ்வளோ பேரை பார்த்துருப்பாங்க, எத்தனை கோடி மனுஷங்களுக்கு வைத்தியம் செஞ்சுருப்பாங்க அவங்க மருந்து மூலமாக. எவ்வளோ ஒரு மிகப்பெரிய கம்பெனி பார்த்துக்கோங்க, எவ்வளோ பெரிய பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. மும்பையில் கூட இதோட பிரான்ச் ஒன்று இருக்குது. இந்த ரிசர்ச் வந்து அப்சல்யூட்லி வந்து இந்தியாவை பேஸ் பண்ணி தான் வந்து நடந்திருக்கு. ஏன்னா இந்தியாவில் தான் வந்து சாண்டிங்லாம் வந்து சமஸ்கிருதத்தில் நிறையா சொல்லுவோம், தமிழில் சொல்லுவோம், எல்லா ஊர்லேயும் அவங்கவுங்க ஊருக்கு அவங்கவுங்க மொழியில் இருக்கிற மந்திரத்தெல்லாம் நம்ம வந்து சொல்லுவோம். அப்போ வந்து இந்த மந்த்ராஸை இன்ஸ்பயர் பண்ணி தான் வந்து அந்த ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அப்சல்யூட்லி இந்தியன் ஆரிஜின் அமெரிக்கன் இந்தியன்ஸ் தான் வந்து இதை பண்ணியிருக்காங்க. அவங்க 5 பேர்: பட், மேதா, வசிஷ்டா, அக்ஷய், ஆர்யா, வேல்பிரியா. 2024 அப்போ இந்த ரிசர்ச்சை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில மாதங்களாக இதை முயற்சி பண்ணி இந்த ரிசர்ச்சை வந்து தொடங்கி சில மாதங்களில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த சில மாதங்களில் கிடச்ச ரிசல்ட் இப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரிசல்ட் வந்து சும்மா கிடையாது, அமெரிக்காவோட கவர்மெண்ட் வெப்சைட்டில் வந்து இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. USA கவர்மெண்ட் நேஷ்னல் லைப்ரரி ஆஃப் மெடிசின் அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் அதில் போயிட்டு இந்த சயின்டிஃபிக் அதாவது அறிவியல் பூர்வமான இந்த ஆதாரத்தை வந்து நீங்கள் அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் கிடைக்கும். அவங்க பப்ளிஷ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறமேட்டு இந்த ரிசர்ச்சோட டைரக்டர் வந்து ஆம்பேரே அப்படின்றவர் தான். அவர் வந்து ஒரு ஜப்பான்காரர். அவர் தான் வந்து அவர் தான் ப்ரொஃபஸர், ஆக்சுவலாக இந்த டைரக்டர் அண்டு ப்ரொஃபஸர். அப்புறம் இந்த ரிசர்ச்சுக்கு வந்து இந்த ஓம் மெடிடேஷன், யோகா இதெல்லாம் வந்து சும்மா இல்லைங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து ஒரு மெக்கானிக்கல் டூலாக பார்க்காதீங்க. இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு எனர்ஜியோட கனெக்டிவிட்டி ஆகிருக்கு. அந்த எனர்ஜி கடவுளாக கூட இருக்கலாம். அந்த எனர்ஜின்னு நம்ம கடவுளை சொல்கிறதுக்குன்னா, அந்த கடவுளை சுற்றி ஒரு எனர்ஜி சுற்றி ஒரு வேவ்ஸ் இருக்கும். அந்த வேவ்ஸ் தான் வந்து அந்த வேவ்ஸ்லேருந்து வர்ற சவுண்டை தான் வந்து மந்த்ராஸாக சாண்ட் பண்ணுறாங்க. இது வந்து நம்ம ஹிந்து புராணத்தில் சொல்கிறாங்க.
அது வந்து நிஜத்துல வந்து ரிசல்ட் எடுத்து நிஜத்துல வந்து அது ஆராய்ச்சி பூர்வமாக வந்து அதில் என்ன தான் விஷயம் இருக்குன்னு எடுத்து பார்த்தப்ப இந்த ஆம் மந்த்ரா நம்ம எந்த மந்திரம் சொன்னாலும் ஓம் சொல்லுவோம்ல, அது இங்கிலீஷ் வந்து ஆம்னு சொல்லுவோம். அது வந்து ஆ உ இம்னு வரும். அந்த ஆம் வந்து மந்த்ரா வந்து இப்படி வந்து அதோட வைப்ரேஷன் இருக்குது. நம்ம மந்த்ராஸ் சொல்லுவோம், வாழ்க்கையில் பயனடைவோம். மந்த்ராஸ் சொல்கிறது சும்மா இல்லை, பணம் சொன்னால் பணம் வருன்றது இல்லை, நமக்குள்ளே இருக்க பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணும். நம்ம நிம்மதி, நம்ம மைண்டில் இருக்கிற பிரச்சனையை வந்து எப்படி தீர்க்கலான்ற அவேர்னஸ் கிடைக்கும். பார்த்தீங்களா, அவேர்னஸ் கிடைக்கும், அட்டென்ஷன் கிடைக்கும். நம்ம மைண்ட் வந்து ஒரு பிரிஸ்காக ஆக்டிவாக இருக்கும் இந்த மந்த்ராசனம் சொல்கிறதுனால. நீங்கள் சொல்லுங்கள், இந்த மந்திரத்தை பயனடைங்க. எதையுமே வந்து ஒரு பொருளாக பார்க்காதீங்க, ஒரு கருவியாக பார்க்காதீங்க, உயிரற்ற ஒரு ஜடமாக பார்க்காதீங்க. மந்திரங்களுக்கும் உயிர் இருக்குது. அது வந்து நம்ம வாழ்க்கையில் பல விஷயத்த வந்து மாற்றுறதுக்கும் நல்ல விதத்தில் உபயோகமாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த காணொலியை பகிருங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.